அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்விற்காக உன்னை நேசிக்கிறேன். உறவுகளே, நாம் ஒருவரை நேசிப்பது எதற்காக? பணம், உதவி, உறவு அல்லது பயன். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அல்லாஹ்விற்காக மட்டும் நேசித்தால், இதை குறித்து ஒரு அழகான ஹதீஸ் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் ஒரு பாதையில் ஒரு நபர் செல்றாங்க. அப்போ அவங்கள சந்திக்க அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புகிறான். அந்த மலக்கு போய் அவங்ககிட்ட கேட்குறாங்க, தோழரே நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. அதற்கு அவர் சொல்கிறாரு, என் சகோதரனை பார்க்க செல்கிறேன் அப்படின்ட்டு. மலக்கு கேட்குறாங்க, உங்கள் சகோதரனிடம் ஏதாவது தேவைகள் எதுவும் இருக்கிறதா, அதற்காக தான் செல்கிறீங்களா அப்படின்ட்டு. அதற்கு அந்த நபர் சொல்கிறாரு, இல்லை, அல்லாஹ்விற்காக அவனை நேசிக்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க. அதற்கு மலக்குகள் சொன்னாங்களாம், நீ அவனை நேசித்தது போல் அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலிருந்து அல்லாஹ் நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குறான் அப்படின்னா, அல்லாஹ்விற்காக இருக்கக்கூடிய யாரை நேசித்தாலும், அவங்க தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக நேசித்தால் அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள். இந்த உலக வாழ்வு என்பது தற்காலிகமான ஒரு வாழ்வு தான். நாம் மரணித்து விட்டால் கூட அல்லாஹ்விற்காக நேசித்திருப்போம் இல்லையா, அல்லாஹ் அவர்களை மறுமையில் ஒன்று சேர்ப்பான். அதுதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அவங்க உங்கள் தாய் தகப்பனை நேசித்தா உலக வாழ்வில் பிரிந்திருந்தால் கவலைப்படக்கூடாது. இது தற்காலிகமான பிரிவுதான். நாளை அல்லாஹ் நம்மை அரிஷின் நிழலில் ஒன்று சேர்ப்பான். அது உங்கள் கணவராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவி யாராக இருந்தாலும் நீங்கள் நேசித்தால் அவர்களை அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் நேசிப்பான். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களிடம் போய் சொல்லிருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அல்லாஹ்விற்காக நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னி யுஹிப்புக்குல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. அறிவிப்பு இது, அவங்களுடைய அறிவிப்பு. அல்லாஹ் நம்மை தன் உறவுகளை நேசிக்கப்படும் அடியார்களாக ஆக்குவானாக. எனக்காக நேசித்த அல்லாஹ் உன்னை நேசிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி